Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களை நேர்ல சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்ல உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதாவது நம்ம வந்து கல்லூரி ஜாயின் பண்றதுக்கு எல்லா பேரும் ரெடியா இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கிறது நல்லாவே தெரியும். சரியா? ஜாயின் பண்ண ஆட்கள் கூட இப்ப பாத்துருக்கலாம். சப்போஸ் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால நேரம் நீங்க வந்து அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா, சரியா, அதாவது நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் கேட்கல, இன்ஜினியரிங் நான் கேட்டிருக்கேன். சரியா? அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நீங்க எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்பதான் வந்து என்னன்னா எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கேர்ள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸோட கம்பல்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, காலேஜ் வந்து ஏதோ ஒரு காலேஜ், நான் அந்த காலேஜ் பேரை வந்து சொல்ல விரும்பல, அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. சரியா? இப்ப அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணோட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 10th மார்க் ஷீட், ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 30,000 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணிருக்காங்க. சரியா? அப்படிங்கிறப்ப இப்ப அந்த கேர்ளுக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து என்னோட கட் ஆஃபுக்கு இந்த காலேஜை விட எனக்கு வந்து நல்ல காலேஜே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த கேர்ள் வந்து என்ன பண்றாங்க, இப்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப அப்படிங்கிறப்ப அந்த காலேஜை போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. சரியா? இல்ல நாங்க வந்து என்ன பண்றோம், நாங்க கவுன்சிலிங்க முடிச்சு நாங்க வந்து என்ன பண்றோம், திரும்ப நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அந்த பொண்ணு என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வந்து என்ன பண்ணல, ஸ்கேன் பண்ணி கூட வைக்கல. ஸ்கேன் பண்ணி கூட வைக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா காலேஜ்ல போய் சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் மார்க் ஷீட் அங்க என்ன பண்ணிட்டாங்க, காலேஜ்ல கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அட்மிஷன் போட்டாச்சு. இப்போ வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் மார்க் ஷீட் கண்டிப்பா வந்து நமக்கு உதவும். சரியா? ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி வந்து அந்த பொண்ணு வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கறத நீங்க என்ன பண்ண நினைச்சு பார்க்கணும். இதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன். மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேணாம் சொல்லி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் பக்கமே நீங்க வரவே வேணாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 2 தலைவலியா என்ன ஆயிரும், மாறிடும். சரியா? ஏன்னா அதை விட ஒரு பெஸ்டான காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த காலேஜ்ல இருந்து நீங்க உங்களோட டாக்குமெண்ட்டை வாங்க முடியாது, உங்களோட மணியை வாங்க முடியாது. நான் வந்து என்னன்னா, நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல. சரியா? நீங்க உங்கள்ட்ட மணி இருக்கு, இல்ல ஏதோ அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டீங்க, போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டுட்டீங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க என்ன பண்ண வேணாம்னா கவுன்சிலிங் பக்கம் வர வேணாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொறுமையா என்ன பண்ணணும், இன்ன வரைக்கும் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணாம நிறைய பசங்க இருக்கீங்க. நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்க பசங்க வந்து இன்ன வரைக்கும் என்ன பண்றீங்க, நிறைய பேர் காலேஜ் வந்து இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லை. சரியா? நான் வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். சரியா? இன்னைக்குள்ள என்னன்னா ஒரு போல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். எத்தனை பேர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணல இன்னும் அப்படிங்கறத என்ன பண்ணலாம், ஒரு ஓட்டு வச்சு அதை வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு வீடியோ வந்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். சரியா? அதனால கண்டிப்பா வந்து பொறுமையாயிருங்க. அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா TNAU இன்ஜினியரிங் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா, TNEA வந்து என்ன பண்ணணும், நீங்க அட்டன் பண்ணணும். அக்ரி கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா TNAU அட்டன் பண்ணணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா TN-GAZA வந்து நீங்க என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும். பேராமெடிக்கல் கவுன்சிலிங் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். சரியா? இத்தனை மாதிரி கவுன்சிலிங் நிறைய இருக்கு. அது இல்லாம என்னன்னா வெட்டினரி கவுன்சிலிங் வேற இருக்கு. சரியா? இவ்வளவு கவுன்சிலிங் வந்து யாருக்காக ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாமே உங்களுக்காக தான் வச்சிருக்காங்க. நீங்க பேசாம டைரக்டா போய் அட்மிஷன் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்ப இந்த சீட்ல யார் வச்சு ஃபில் பண்ணுவாங்க நீங்க நினைச்சுப்பாங்க. அதெல்லாம் யார் வச்சோ ஃபில் பண்ணணும் சார், எங்களுக்கு என்னன்னா எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க அட்மிஷன் போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்ல, நீங்க விட்டுருங்க, கவுன்சிலிங் பக்கம் வர வேணாம். ஏன் இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காசு இல்லாம மார்க்கை மட்டும் நம்பி கவுன்சிலிங்கை மட்டும் நம்பி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. சரியா? அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் என்னன்னா ஒரு இரட்டை தலைவலியா என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் மேனேஜ்மெண்ட் சீட் போட்டுட்டு சப்போஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய சீட்ஸ் வந்து என்ன கீழே இருக்க ஸ்டூடெண்ட் யாருக்காவது, உங்களோட கட் ஆஃப்க்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட் யாருக்காவது கிடைக்கலாம். சரியா? அவங்கள்ட்ட காசு இல்லாம இருக்கலாம், கஷ்டப்படுற குடும்பமா இருக்கலாம், மார்க்கை மட்டும் நம்பி என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் மட்டும் நம்பி என்ன பண்ணலாம், வரக்கூடிய பசங்களா இருக்கலாம். நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ண வேணாம், கவுன்சிலிங் பக்கம் நீங்க வர வேணாம். நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு காலேஜ் வந்து நீங்க கிடைச்சிருச்சு, நீங்க என்ன பண்ணீங்க, செட்டில் ஆயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க என்ன பண்ண வேணாம், நீங்க கவுன்சிலிங் பக்கமே என்ன பண்ண வேணாம், வர வேணாம். சரியா? அப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தான் நடக்க போகுது. சரியா? அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அக்ரி கவுன்சிலிங் நடக்கும்.
அப்ப இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல நிறைய பேர் ஃபில்டர் ஆயிருவாங்க. நான் சொல்றது வந்து நல்ல கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நல்ல காலேஜ் கிடைச்சு என்ன பண்ணிடுவாங்க போயிடுவாங்க. சரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 551 இருந்து 600 வரைக்குமே பாத்தீங்கன்னா 39,676 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சரியா, இந்த 39,676 ஸ்டூடெண்ட்ல ஒரு 10,000 பேரோ 15,000 பேரோ நீட் எக்ஸாம் ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். சரியா, மீதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்படியே நம்ம பிரிச்சுட்டு வந்துட்டே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆயிரும், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல என்ன பண்ணிடுவாங்க, பாதி பேர் போயிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அக்ரி கவுன்சிலிங்ல பாதி பேர் போயிடுவாங்க. அடுத்து வெட்டினரியில பாதி பேர் போயிடுவாங்க. அங்கிட்டு லா கவுன்சிலிங்ல பாதி பேர் போயிடுவாங்க. லாஸ்டா நடக்க போறது என்னன்னா பேராமெடிக்கல். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணணும். நீங்க பொறுமையா மட்டும் இருந்தீங்கன்னா நீங்க நிறைய காரியத்தை சாதிக்க போறீங்க. சரியா, பொறுமையா மட்டும் இருந்து வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க சாதிக்க போற காரியங்கள் வந்து மிகப்பெரிய காரியமா இருக்கும். நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க கூட மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்ட பையன் வந்து உங்க கூட உட்காந்துருப்பான். சரியா, அந்த பையனோட ஃபீஸ் எவ்வளவு நீங்க விசாரிச்சு பாருங்க. நீங்க காலேஜ் போன முன்னாடி உங்களோட ஃபீஸ் எவ்வளவு நீங்க விசாரிச்சு பாருங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு கால் பண்ண கேர்ள் வந்து நீங்க எப்ப இருந்துப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் நான் 12th சம்மெல்லாம் உங்க சேனல்ல பார்த்தேன் சார், நான் வந்து படிச்சதே உங்க சேனல்ல பார்த்தேன் சார் நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா நான் எந்த வீடியோ போட்டிருந்தாலுமே நான் என்ன பண்ணிருப்பேன்னா சொல்லியிருப்பேன், மேனேஜ்மெண்ட் கோட்டால போடாதீங்கப்பா, வெயிட் பண்ணுங்க. நீங்க எந்த அதாவது கட் ஆஃப் வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லோயஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னாவே நமக்கு வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 160 ஆயிடுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து மார்க் வந்து இவ்வளவு பெரிய ரேஞ்சுக்கு வந்து டிஃபரெண்ட் வரும் நம்ம நினைக்கவே இல்லை. 160 வந்து லோயஸ்ட் கட் ஆஃப். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து 160 இல்ல 160 கீழே இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்திருந்தேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்குரிய தேவைகள் வந்து சேரும் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது யாருக்கும் கம்பல்சரி கிடையாது. இந்த வீடியோக்கு கீழே நான் என்ன பண்றேன்னா அந்த கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஃபில் பண்ணுங்க. சரியா, உங்களுக்குரிய தேவைகள் வந்து சேரும். ஆனா 160க்கு மேல எடுத்த ஆட்கள் நம்பிக்கையா நீங்க என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே கண்டிப்பா என்னன்னா சீட் கிடைக்கதான் போகுது. நானே என்ன பண்றேன், ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு டெமோ மாதிரி என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். அதாவது 180க்கு மேல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். 190க்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். 195க்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்துல நான் என்ன பண்றேன் போடுறேன். சரியா, ஏன்னா நம்ம நீங்க அவசரப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து உடனே முடிஞ்சிடாது. கவுன்சிலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதை யாருமே என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உடனே கவுன்சிலிங் ஆரம்பிச்சு அதாவது 1 மந்த் கிட்ட என்ன நடக்கும்னா, கவுன்சிலிங் ப்ராசஸ் மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா 1 மந்த் கிட்ட நடக்கும். சரியா, அதுக்கப்புறம் தான் நமக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாமே நீங்க என்ன நல்லபடியா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம ஒரு சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். உங்களோட மனசை மாத்துங்க. சரியா, ஒரு மனசுல வந்து என்ன பண்ணா ஒரு பாசிட்டிவ் ஒரு திங்கிங் வந்து கொண்டு வாங்க. நமக்கு கண்டிப்பா காலேஜ் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் நமக்கு காலேஜ் கிடைக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணா அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து என்ன பண்ணுங்க கொண்டு வாங்க. நம்ம நல்லதே தான் நினைக்கிறோம், நமக்கு நல்லதே தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.